அயன்மேன் 1ல டோனி தன்னோட புது மெசேஜில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக ஆப்கான் போயிருந்தப்போ தான் அவர் அட்டாக் பண்ணி கடத்திருப்பாங்க. அவர் மயக்கத்திலேருந்து கண் விழிக்கிறப்போ அந்த குகையில் இன்சின்னு ஒரு டாக்டரை பார்த்துருப்பாரு. அவர் தான் டோனியோட இதயத்து பக்கத்தில் இருந்து இரும்பு துகள்களை வெளியே எடுத்து அவர் உயிரை காப்பாற்றிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் டோனியோட இதய துடிப்பு நிற்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு கார் பேட்டரியை பயன்படுத்தி முதல் தடவை ஒரு ஆர்க் ரியாக்டர் மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாரு. இந்த ஐடியா வச்சு தான் டோனி தன்னோட ஆர்க் ரியாக்டரை முதல் தடவை உருவாக்கியிருப்பாரு. டோனி டாக்டர் இன்சினை பார்க்குறது இது முதல் தடவை இல்லை. இந்த கதை 2010 நடக்குது. ஆனால் 1999 சுவிட்சர்லாந்து நடந்த ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்மிட்டில் 2 பேரும் மீட் பண்ணியிருப்பாங்க. இந்த சீன் அயன்மேன் 3யோட ஓப்பனிங்கில் நம்மளால் பார்த்துருக்க முடியும். சுவிட்சர்லாந்து நம்ம மீட் பண்ணோங்கிறத இன்சின் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாரு. We met once, you know, at a technical conference in Bern. Don't remember. No, you wouldn't. இதை கண்டிப்பாக நம்மள நிறைய பேர் கவனிச்சிருப்போம். டோனி எப்படி அந்த சுவிட்சர்லாந்து மீட்டிங்கில் பாட்டு என்ஜாய் பண்ணுற சந்தோஷத்தில் தன்னை பார்க்க வந்தவங்கள கண்டுக்காமல் இருந்தாரோ, அதே மாதிரி ஆடியன்ஸாக நம்மள பெரும்பான்மையானவங்களும் இந்த சீனில் ஒரு முக்கியமான ஒருத்தரை கண்டுக்காமல் இருந்திருப்போம். இன்சின் டாக்டர் ஊன்னு ஒருத்தரை டோனிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஆனால் பார்ட்டி மூடில் இருந்த டோனி வழக்கம் போல் எல்லாரையும் கலாச்சிட்டு அங்கேருந்து போயிருப்பார். இந்த தான் இன்சினால் குகையில் வச்சு வெளியெடுக்க முடியாத டோனியோட இதயத்து பக்கத்தில் இருந்து இரும்பு துகளை வெளியெடுக்கிறதுக்கு அயன்மேன் 3ல அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பார். இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.